பூங்காட்டு திரும்பவும் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஆனந்தி டெக்ஸ்டைல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது பார்ட்னர்ஷிப்பாக குமரனோட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் எவ்வளோதான் க்ளோஸாக இருந்தாலும் ஆனந்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது, டிவோர்ஸ் ஆனது எந்த விஷயமே குமரனுக்கும் தெரியாது, குமரனோட ஃபேமிலிக்கும் தெரியாது. இது எதுவுமே தெரியாம தான் குமரனுக்கு ஆனந்தி மேலே ஆசை வந்திருக்கு. அதுக்கப்புறம் குமரனோட அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஆனந்தியை குமரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் ஆனந்தி பற்றின உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறமும் அவங்க இதே மாதிரி நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆனந்தியோட அப்பா பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட வாழ்க்கையை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. நீ சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சு உன் கையில் காசு சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணமே அப்படின்னு நீ சொல்லியிருந்த. நான் தான் அவசரப்படணும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஆனந்தியோட வாழ்க்கையை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு ஆனந்தி பார்த்தீங்க அப்படின்னா இன்பாவும் குமரனும் க்ளோஸாக இருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இன்பாவும் குமரனும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு எப்போ தெரிய வருதோ அப்போ தான் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அப்போ தான் அவங்களோட காதலை குமரன் கிட்ட சொல்லுவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.